மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல? நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல. இது பறந்துகிட்டு இருந்தேன். கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்கு. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. சிவனை கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? உங்களுடைய குருநாதர்களான பிரபுதேவா, ராஜு மாஸ்டர் 2 பேர்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்த விஷயம்னா எதை சொல்லலாம்? 2 பேருமே அந்த தொழில்னு வரும்போது அந்த வேலை மேலே இருக்க லவ், அந்த தொழில் மேலே இருக்க அந்த பாசம், அந்த லவ், அந்த வேலையை அவங்க அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணுறது, அதுவும் ப்ரொமோஸ்லாம் யோசிச்சுட்டே தான் இருப்பார். முழு டைமும் யோசிச்சுட்டே தான் இருப்பார். ராஜு மாஸ்டர் இப்படியே இருப்பார், டக்குன்னு அவருக்கு ஐடியா வரும். ஆனால் அவர் ஃபேஸில் எதுவும் தெரியாது. ஆனால் ப்ரோ மாஸ்டர் கண்டுபிடிக்கலாம், யோசிச்சுட்டே இருக்க தெரியும். ராஜ் மாஸ்டர் ஃபேஸில் அது தெரியாது. ஸோ 2 பேரும் அந்த தொழில்னும் போது அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு அதுதானே ஃபேக்ட்டும் கூட. இப்போ அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் நம்ம. ஏன்னா அந்த தொழிலை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதை நம்ம லவ் பண்ணுறோமோ, அது நம்மளை விடாது. கடமையை கரெக்டாக பண்ணிட்டோம்னா அது விடாது. கடமைக்கு பண்ணுனா நிச்சயம் அது நம்மளை விட்டு போயிடும். பிரபு, ராஜு 2 பேரில் யார் ரொம்ப கோவக்காரங்க? 2 பேரும் 2 வித்தியாசமான கோவக்காரங்க. ப்ரோ மாஸ்டர் நல்லா ஆடுனா உடனே சொல்லிவிடுவார், வெரி குட், நல்லா ஆடுறீங்க, அவர் மாதிரி ஆடுங்க எல்லாரும்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னா இம்மீடியட்டாக திட்டிடுவார். இம்மீடியட்டாக அப்படி திட்டிடுவார் இம்மீடியட்டாக, நல்லா ஆடலைண்ணா. ராஜ் மாஸ்டர் அப்படி இல்லை. ராஜ் மாஸ்டர் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெட்டவர். மாஸ்டர் கோச்சிக்க மாட்டார். ராஜ் மாஸ்டர் வந்து நல்லா ஆடலைனாலும் திட்டுவார், நல்லா ஆடினாலும் திட்டுவார். சும்மா ஜாலியாக தான். ராஜ் மாஸ்டருக்கு அப்புறம் அது நானாக இருக்கணுன்றது தான் எனக்கு வெறி, என்னோட இது எல்லாமே. அப்போது நல்லா ஆடினாலும் அவர் பாராட்டுறதை இப்படி பாராட்டுறேன், என்னடா ரொம்ப ஆடுற அப்படிம்பாரு. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நல்லா ஆடுற பாராட்டுறாரு, அது அப்படி பாராட்டுவாங்க மாஸ்டர். அதனால் நான் இன்றைக்கும் 2 பேர் கூடயும் டச்சில் தான் இருக்கேன். ராஜ் மாஸ்டர் கூடயும் டச்சில் தான் இருக்கேன். அடிக்கடி பேசுவேன், போவேன், பார்ப்பேன். இன்றைக்கி பார்த்தாலும் ஆசீர்வாதம் வாங்குறது உண்டு. 2 பேரும் உங்களை பாராட்டின தருணம், உங்களை திட்டின தருணம், 2 எது? பாராட்டின தருணம் பார்த்திங்கன்னா, ராம் படத்தில் ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன், அமீர் சார் டைரக்ஷனில், அந்த பூம் பூம் வழி அந்த பாட்டு. அந்த பாட்டை பார்த்துட்டு ப்ரோ மாஸ்டர் ஃபோன் பண்ணி பாராட்டினார். சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தினேஷ், இந்த டான்ஸஸ் எல்லாம் யார், நம்ம பைசா அப்படின்னாரு. ஆமாம், பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கீங்க, வெரி குட்னாரு. அதே மாதிரி ராஜு மாஸ்டர் ஒரு வாட்டி பாராட்டினாங்க. ஆனால் ராஜு மாஸ்டர் எப்போவுமே பாராட்டுறதை எதிர்க்க சொல்ல மாட்டாங்க. த்ரூ யார் மூலமாக காதில் விழும். ப்ரோ மாஸ்டர் அப்படி இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைப்பான்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லுவார். ராஜ் மாஸ்டர் நல்லா இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லுவார், நல்லா இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டார். ராஜ் மாஸ்டர் சொன்னதாக எனக்கு வெளியில் வந்து சொன்னாங்க. அந்த பார்த்திபன் கனவுல ஒரு பாட்டு இருக்குது, அந்த ஆலங்குயில் கூவதுன்னு ஒரு பாட்டு, அருமையான. அது ரொம்ப மெலோடி சாங். அதை எடுக்கிறது ஒரு மாதிரி டஃப், ஏன்னா ஆட முடியாது, ஒன்றும் முடியாது, அது ஒரு கதையை எடுக்கணும். அப்போ அந்த பாட்டை பார்த்துட்டு, இந்த பாட்டு தினேஷ் நல்லா எடுத்திருக்காண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர். இப்போ கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இது மாதிரி பல பேரோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா ஆண்ட 2 நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் சிவாஜி. ஆமாம். அவங்க 2 பேருடைய நடனத்தில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எம்ஜிஆர் சார் இந்த ட்விஸ்டெல்லாம் ஆடுவார், அது ஒரு பாட்டு, ஒரு வீட்டுக்குள்ளே, அன்பேவா அன்பேவா, அதுவும் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி சிவாஜி சாரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு நடந்து போய் அந்த என்ன பாலாஜி சாரும் அவரும், ஆமாம், அந்த ஸ்டைல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மேஜர் சுந்தரன் வருமா? இந்த உயர்ந்த மனிதன், கரெக்ட், நல்ல படம். அந்த நாள் ஞாபகம் அதான். அதில் அந்த அவரோட வாக் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். நீங்கள் உதவியாளராக இருந்தபோது உங்களுக்கு யார் யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தாங்க? உதவியாளராக இருக்கும்போது அதிகமாக நெருக்கம்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான். அப்படியா? அப்போவே வா உங்களுக்கு இப்போ நெருக்கம் வரு? அவர் தான் நெருக்கம். ஏன்னா
அப்பப்போ திடீர்னு நான் எப்பாவது ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டேன், குரூப் டான்ஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு இது. இப்போ குள்ளன்றது எனக்கு அந்த டைமில் மைனஸ். நான் ரொம்ப இப்போ அது நினைக்கிறது இல்லை. அந்த டைமில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நிறைய இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு. அப்போது என் ஒய்ஃப் தான் சொல்லுவாள், இல்லை அதெல்லாமே ஒரு படிக்கட்டாக எடுத்துக்கோங்க, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணக்கூடாது, அது ஒரு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் காலை வைக்கிறீங்க. ஆமாம், அதை என்கிட்ட அடிக்கடி அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள். நான் அந்த குரூப் டான்ஸில் இருக்கும்போது அப்போது அவங்க ஆடிட்டு இருந்தாங்களா? இல்லை, அவங்க இது வரைக்கும் ஷூட்டிங்கே பார்த்ததில்லை. அப்படியா? நான் 30 வருஷம் அது சினிமா, இது வரைக்கும் ஷூட்டிங்கே வந்ததில் பார்க்க மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. விஜய் எல்லா படப்பிடிப்பு தளத்துலேயும் உங்களை அந்த அளவுக்கு கூர்ந்து கவனிச்சிருக்காரு. அதனால தான் உங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்ல வந்தார். ஆமாம், அதே மாதிரி நான் உதவியாளராக இருக்கும்போது ஏதாவது ஒரு அந்த குள்ளம்ன்ற திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய சாங் நடக்கும், ஒரு பெரிய டைரக்டர் அது நடக்கும். அப்போ குள்ளெல்லாம் வேணாம், நான் அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படியா? அதெல்லாம் நிறைய நடக்கும். மாஸ்டர் இல்லை, புரியுது. சில அப்போ கூட இன்னைக்கு அது இல்லை. அந்த டைமில் கொஞ்சம் இருந்துச்சு வந்து புதுசுலலாம், இப்போ அது இல்லை. இன்றைக்கி நல்லா அதெல்லாம் பிரேக் பண்ணது பிரபு மாஸ்டர், ராஜி மாஸ்டர் வந்து தான். இந்த ஹைட்டு கிட்டெல்லாம் இல்லை, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்களா, டேலண்ட் இருக்கா, அது அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்ததே பிரபுதேவா மாஸ்டரும் ராஜு மாஸ்டரும் தான். டேலண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த மாதிரி எனக்கு இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு விஜய் சார் ஷூட்டிங் எங்கேன்னு பார்த்து நேராக அங்கே தான் போவேன். ஜி நான் மாஸ்டராக போகிறேன், எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்பேன். அவர் சிரிப்பார், இல்லை ஜி நிஜமாக சொல்கிறேன், சரி தலையாட்டும் வந்துடுவேன். அந்த அளவுக்கு அவரோட உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் பிறந்தது? அன்னைக்கு நம்ம அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதும் அவர் சாங்கில் நிறைய குரூப்பும் ஆடிருக்கேன். துல்லாத மனம் துள்ளுவெல்லாம் நாங்கள் ஆடிருக்கோம். அன்னைக்கு இருந்த ஜீனு தான் கூப்பிடுவேன் நான் அப்பத்துலேருந்தே. விஜய் சார் ஜீனை தான் கூப்பிடுவேன். அன்னைக்கு நான் ஜியை எப்படி பார்த்தனோ, இப்போ லியோ பாட்டு நான் கொரியோகிராஃபி பண்ணேன், இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்கார். அவர்கிட்ட ஒரு துளி அளவு மாற்றத்தையும் நான் பார்க்கல. அவர் பழகிற விதமாக இருக்கட்டும், இன்னும் ஜாலியாக தான் இருக்கார். அவர்கிட்ட எந்த ஒரு சின்ன மாற்றத்தை கூட நான் பார்க்கல, அப்படியே இருக்கார். அதே டைமிங் 7ன்னா 7 மணிக்கெலாம் வந்துடுறாரு. ஆமாம், ஒரு பிரேக்கு அப்படின்னும் போது பிரேக்கு விட்டு 1 hour பிரேக். இப்போ 1:15 விட்டோன்னா 2:15 ஆரம்பிப்போம். அப்போ அவர் 2 o'clock உள்ளே வந்து உட்காந்துடுறாரு. 2 o'clock செட்டுக்குள்ளே வந்துடுறாரு. நாங்கள் ஒரு கரெக்டாக 2:15 5 நிமிஷம் இருக்கும்போது பார்த்தா உள்ளே வந்து உட்காந்துருக்கோம். ஐயோ டக்குன்னு ரெடி பண்ணுவோம். ஸோ அப்போ எப்படி இருந்தாரோ அதே தான் இப்போ ஒரு சேஞ்ச் வந்து அவர்கிட்ட. அதாவது லொக்கேஷன் போகிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு எடுத்தோம் கோபடத்தில். அந்த அமுலி தும்முலி நெல்லியும் வேலி என்னைக்கு அது ஒரு மலையாக ஏறி போகணும். அப்போது ஃபஸ்ட்டு டே மட்டும் ஒரு ஹெலிகாப்டர் அந்த டங் மாதிரி இருக்கும் அந்த ராக். ஆமாம், இப்படி இருக்கும், இங்கேருந்து விழுந்தால் ஒன்றுமே இல்லை. ஆமாம், அந்த ராக் மட்டும் ஹெலிகாப்டரில் ஃபஸ்ட்டு டே ஹெலிகாப்டர் போய் 5 பேரை இறக்கிட்டு வந்துடும். நாங்கள் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி சாயந்தரம் வந்து 5 பேராக கூப்பிட்டு வரோம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஃபாக் இருக்குது, ஹெலிகாப்டர் வர முடியாதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே தங்கவும் முடியாது. நைட்டு உல்ஃபெல்லாம் இருக்கும் மலை மேலே. அப்போது 6 மணிக்குள்ளே நம்ம கிளம்பிடணும், இருட்டுறதுக்குள்ளே கீழே வந்துடணும், இல்லைன்னா வழி தெரியாது. அப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்தோம் அந்த லொக்கேஷனுக்கு. ஹெலிகாப்டர்னால போயிட்டோம். அப்போ வரும்போது நடந்து வந்துட்டோம். நடந்து வர சொல்லிட்டாங்க ஹெலிகாப்டர் வராதுன்னு. அப்போ நடந்து போகலாம், இங்கே 2 பேர் மட்டும் தங்கலாம். ஒரு சின்ன அந்த ட்ரக்கிங் போகிறவங்க தங்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது, அது 2 பேர் தான் தங்க முடியும், 3 பேர் தங்கலாம். இப்போ டைரக்டர் ஹீரோ ஹீரோயின் தங்கிக்கிறோம், மற்றவங்களாம் நடந்து போகணும்னா நாங்கள் இறங்கி நடந்து வரோம். பாதி தூரம் நடந்து கீழே வரோம், ஃபாகு கிளியராகி ஹெலிகாப்டர் வருது, கடன்னு வருது. இப்போ மற்றவங்க எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு போது நாங்கள் பாதி தூரத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எங்களை கூப்பிட்டு போன அந்த ட்ரக்கிங்காரன் நாங்கள் ஷர்ட்டெல்லாம் கழட்டி காட்டுறோம், நாங்களாம் இங்கே இருக்கோம், எங்களை வந்து கூப்பிட்டு போயான்னு, ஏன்னா ரொம்ப தூரம் காட்டுறோம். அப்போ அந்த ட்ரக்கிங் எங்களை கூப்பிட்டு போனவங்க சொல்லிட்டாங்க, இல்லை அது பார்த்துருப்பாங்க, நம்மளை வாட்ச் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு அதே இடத்துல வெயிட் பண்ணுறோம். அவன் போயிட்டு எல்லாரையும் முடிச்சு லாஸ்ட்டாக இங்கே வரான், எங்ககிட்ட வரான். சூப்பர். அதுவும் அந்த இடத்துல கல் ராக்கு சமனா இல்லை, அதை இறக்க முடியாது. இப்போ ஹெலிகாப்டரோட இது இப்படி இறங்கணும் இல்லை, கரெக்ட், சமனா இல்லை. அப்போ இந்த ராக் அப்படி இருக்கனால அவன் வந்து இப்படி ஒத்த இதில் நிற்கிறான், ஒத்த இதில் கடன்னு எங்களை ஏறுன்றான். அப்போ நாங்கள் ஏறுறோம், ஒரு சைடு இப்படி இருக்குது, இதை இறக்கி எங்களை ஏற்ற சொல்லிட்டு இப்படி இருக்கு. அப்புறம் அப்படியே எடுத்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி அதே பாட்டு இன்னொரு லொக்கேஷன், இந்த பால் மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்கும் அந்த அமலி பாட்டில். அந்த லொக்கேஷன் வந்து ட்ரக்கிங் ஏரியா, அதுக்கு வந்து ஹெலிகாப்டர்லாம் வராதுன்ட்டாங்க, நடந்து தான் போகணுன்ட்டாங்க. காலைல 8 மணிக்கு பண்ணுங்கள்லாம் பேக் பண்ணிட்டு நடக்க ஆரம்பித்தோம். நான் கேவி ஆனந்த் சார் நடந்து போகிறோம் போய்கிட்டே இருக்கு. ஒரு 3 கடல் தாண்டுற மாதிரி 3 மலையை தாண்டிட்டோம். ஜீவா ஒரு பக்கம்,
அந்த அந்த ஹீரோயின் அவங்க ராதா டாக்டர் அவங்க எல்லாம் நடந்து மேலே போயிட்டோம். போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3:30 மணி 4 ஆயிடுச்சு. ஃபுல் ஃபாகாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஃபாகாக இருக்க எடுத்துருவோன்ட்டு அந்த பால் மேலே நின்று நானும் அசிஸ்டண்ட்டும் ஆடி காட்டுறோம். அப்போ இதுதான் அந்த பால்னால் இந்த ராக் இங்கே இருக்கும், ஒரு சின்னதாக இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ். அப்போ தாண்டி போயிட்டோம் அந்த பாலுக்கு. நாங்கள் அப்படியே தாண்டிட்டோம், இந்த ராக்லேருந்து தாண்டி நானும் அசிஸ்டண்ட்டு ஆடி காட்டுறோம். கேமரா அங்கே வச்சுட்டாரு. இப்போது ஆடி முடிச்சுட்டு நாங்கள் சும்மா நின்று பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஃபாகை க்ளீன் ஆச்சு சார். அந்த அந்த ஃபாக் இருக்குல்ல, அது கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் தலை சுற்று சார். நீங்கள் தாண்டினது? ஆமாம் சார். நான் பாட்டில் இது ஃபாக் இங்கே இருக்காலாம் தாண்டிட்டேன் சார். தெரில, டெப்த்து தெரில. இந்த ஃபாகு கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் தலை சுற்றுது பாருங்கள். கிட்டத்தட்ட 8000 அடிக்கு மேலே. அப்படியே எங்கள் அசிஸ்டண்ட் இல்லை, ஐயோ மாஸ்டர் தலை சுற்றுன்னு இப்படியே உட்காந்துட்டான். எனக்கு அப்போ தான் ஒரு மாதிரி இருக்குது. அப்போது இருந்தாலும் அதை காட்டிக்காமல் ஜம்ப் பண்ணி நான் வந்துட்டேன். அவள் வர முடியல, கை கொடுத்து இந்த டிஸ்டன்ஸ் தான் கை கொடுத்து எடுத்தாங்க. ஆனால் ஆழம் கீழே பார்த்தீங்கன்னா தலை சுற்றிச்சு. இப்போ அப்புறம் ஜீவாக்கும் அவங்களுக்கும் ஹீரோ ஜீவாக்கும் ரோப், இந்த ராக்லேருந்து அந்த ரோப் ஒன்று போட்டு தான் 2 பேரை நிற்க வச்சு எடுத்தோம். இடுப்பில் ரோப்பெல்லாம் கட்டி தான் நிற்க வச்சு எடுத்தோம். ஏன்னா அவருக்கு அந்த இந்த இது வேறு இருக்குது, என்ன சொல்லுவாங்க, வெர்டிகோ ப்ராப்ளம் வேறு இருக்குது. அப்போ இது பண்ணி தான் எடுத்தோம். அப்போ அந்த ட்ரக்கிங் கூப்பிட்டு போகிறவங்க வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க 5 மணி, ஏன்னா அந்த ரோப்பெல்லாம் கட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. 5-5:30 இருட்டுறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பணும், இல்லைன்னா ரூட்டு தெரியாது. ஏன்னா அந்த பால் லொக்கேஷனுக்கு க்ரீனில் ஒன்று போட்டிருப்பாங்க மார்க், அங்கங்கே ஒரு க்ரீன் இங்க் மாதிரி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் போகணும். ரெட் இருக்கிற இடத்துல போகக்கூடாது, ஸ்லிப்பரியாக இருக்கும், வழுக்கும். அப்போ அந்த க்ரீனை ஃபாலோ பண்ணியே போகணும். அப்போ இருட்டிட்டா அந்த க்ரீன் தெரியாது, மார்க் தெரியாது, கீழே போகிறது கஷ்டன்றதுக்காக அவன் கூப்பிட்றான் போகலான்னு. ஆனந்த் சார் உடல் இல்லை எடுத்துகிட்டு 4-5 ஷாட் எடுத்துட்டா இருட்டிடுச்சு. இப்போ அங்கேருந்து இறங்கி கீழே வரணும். இப்போ நாங்கள் 6:30 மணிக்கு அங்கே 6:30க்கெல்லாம் இருட்டிடுச்சு, ஏன்னா வின்டர்னால. இப்போ 10 மணி 10:30 மணிக்கு கீழே வந்து சேர்ந்தோம் சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நடந்து வரும்போது அசிஸ்டன்ஸு நாங்கள் கேமரா அசிஸ்டன்ஸ் எல்லாம் வருவோம். இப்படி மொத்தமாக நடந்து போவோம். இந்த ஏதோ ஒரு படத்தில் படக்குன்னு ஒருத்தர் காணாம போடுவாங்க, பிஸ்குன்னு உள்ளே போவாங்களே, ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தில் வரும், டக்குன்னு உள்ளே காணாம போவோம். அந்த மாதிரி கூட நடந்து பிஸ்குன்னு காணாம போடுவார். பார்த்தா உள்ளே ஊந்து கிடப்பார். பிடிச்சி கையை தூக்கி அவரை பிடிச்சி மேலே இழுத்து நடந்து போய் அங்கங்கே வலிக்கு விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி வந்தோம். ஆனந்த் சார் இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு இப்படியே வலிக்கிட்டு ஒருத்தர் போயிட்டே இருக்காங்க. கீழே விழுந்து வலிக்கு போயிட்டு சொர்ன்னு போயிட்டுருக்கு. பொடின்னு போய் ஆனந்த் சார் ஆனந்த் சார் பிடிச்சி நிறுத்தி காலெல்லாம் சுலுக்கிடுச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கணும். கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் என்ன தினேஷ் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனான்னு கேட்டார் ஆனந்த் சார். இல்லை சார் பரவாயில்ல சார், ஆனால் லைட்டாக இருப்பு இப்போ தான் கேள்வி கேட்குது சார் அப்படின்னு. சாரி தினேஷ் அப்படின்னாரு ஆனந்த் சார். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அந்த பாட்டை. ஆனால் நல்ல பேர் வந்துச்சு அந்த பாட்டு படத்துக்குமே. உங்களுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பெயரை பெற்று தந்ததுன்னா இந்த ஆழ்தோட்ட பூபதி சாங் தான் யூத் திரைப்படத்தில். எப்படி அமைஞ்சது, எப்படி உருவாச்சு அந்த பாடல்? அந்த பாட்டு வாகினி ஸ்டுடியோவில் பண்ணோம். அப்போ இன்றைக்கி வாகினி ஸ்டுடியோ இல்லை. அப்போ வாகினி ஸ்டுடியோவில் எனக்கு அந்த பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணது தான், விஜய் சார் தான். அப்போ விஜய் சாரும் வின்சென்ட் செல்வா சார் டைரக்டர். ரிஹர்சல்லாம் பண்ணிட்டேன். அப்போ என்னோடய விருகம்பாக்கத்தில் என்னோடய ஃப்ளாட், சின்ன ஃப்ளாட், அங்கே தான் ரிஹர்சல் பண்ணுவேன். கிச்சன் அப்படி இருக்கும், ஆடிக்கிட்டே அப்படி கிச்சனுக்குள்ளே போவோம், அவன் சமைச்சிக்கிட்டு இருப்பான், திருப்பி ஆடிக்கிட்டே அப்படி வெளில வருவோம். அப்போ அப்படி தான் ரிஹர்சல் பண்ணோம் அந்த பாட்டெல்லாம். அப்போ அந்த பாட்டு பண்ணும்போது சிம்ரன் வந்து ஃபஸ்ட் டே வரல, செகண்ட் டேயும் வரல. அப்போ நம்ம மாஸ்டர் ஆகி ஒன்றும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அந்த டைமில். 2002னா 2001 தான் மாஸ்டர் ஆனேன். 2002 ஆழ்தோட்ட பூபதி. அப்போது நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் என்னன்றது எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி, எப்படி இதை சமாளிப்பான் தினேஷன்ட்டு. அப்போ நான் பிளான் பண்ணி ஜியோட ஷார்ட்டெல்லாம் எடுக்கிறேன். அவரோட ஷார்ட் எடுத்துகிட்டு அதோட என்ட்ரியெல்லாம் மார்க் பண்ணி மைண்டில் தான், இல்லை இந்த பேப்பர் ஒர்க்கெல்லாம் இல்லை, மைண்ட் தான் எனக்கு. காம்பினேஷன்லாம் மைண்டில், எல்லாமே மைண்ட் தான். என்னவோ தெரியல, அப்படியே பழகிட்டோம். இந்த ஸ்கூலில் இருந்தாலும் அப்படியே பழகிடுச்சு. இந்த நோட் பண்ணி வைக்கிறது, எழுதி வைக்கிறதுலாம் கிடையாது. இப்போ கூட சாங் பேப்பர்லாம் பார்க்க மாட்டேன், நோட் பண்ண மாட்டேன், மைண்டில் தான் இருக்கும். மொத்த பாட்டும் மைண்டில் இருக்கும். சூப்பர். அப்போது நீங்கள் அடுத்த நாள் காலையில் கேட்டிங்கன்னா கூட, 3ஆவது நாள் கேட்டிங்கன்னா கூட ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து எல்லா ஷார்ட்டும் நான் சொல்லிடுவேன். வெரி குட். ட்ராலி லெஃப்ட் டு ரைட்லேருந்து எல்லாமே சொல்லுவேன், மைண்டில் தான் இருக்கும் எல்லாமே. அப்போது எல்லாமே மைண்டில் வச்சுட்டு ஜியோட ஷார்ட்ஸ் மட்டும் 2 நாள் பிளான் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இது 3rd டே தான் அவங்க வராங்க. அப்போது இது எப்படி இதை நான் பண்ண போகிறேன்றது எல்லாருக்குமே ஒரு
டவுட். அப்போ வந்து ஆவிடே இல்லை, ம். எஃப்சிபியோ ஹேவிடோ இல்லை. உடனே எடிட் பண்ணி பார்க்குறது. அப்போ ஸ்க்ரீன் பேக் தான் எடிட்டிங். எடிட் பண்ணி விஜயன் சார்கிட்ட போய் நானும் உட்காந்து அதை மார்க் பண்ணி அடுத்த நாள் தான் அந்த ஃபில்ம் எல்லாம் கட் பண்ணி ஒட்டி அடுத்த நாள் தான் பார்க்க முடியும். அப்போது எல்லாருமே அந்த டவுட்டில் இருக்காங்க. அப்போது 3ஆவது நாள் இவங்க வராங்க. இவங்கள நான் என்னென்ன பிளான் பண்ணி வச்சேனோ எல்லாத்தையும் எடுக்கிறேன். 4ஆவது நாள் பாட்டை முடிச்சுட்டு அந்த பிஜிஎம்லாம் சிங்கிள் ஷாட் வச்சேன், அந்த 3rd பிஜிஎம். அதில் அந்த 3rd பிஜிஎம் இவங்க 2 பேரும் ஆடுறத பார்த்து எல்லோரும் பயங்கர ஆமாம் அங்கே கைத்தட்டு விசில் எல்லாம் பறந்துச்சு அங்கே. அப்போது இருந்தாலும் இந்த மொத்த சாங்கும் பார்க்கலாம், உடனே பார்க்க முடியாதுல்ல. அப்போல்லாம் இது இல்லை, மானிட்டரும் பெருசாக இல்லை, ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான். மொத்த சாங்கும் நான் விஜயன் சார் எடிட்டர். அப்போ விஜயன் சார்கிட்ட நான் மார்க்கிங் போகிறேன். அப்போல்லாம் மார்க்கிங் தான். அப்போ இந்த ஷார்ட் இதுலேருந்து எது வரைக்கும் அப்போ இதோட கட்டு அப்படியே ரீல் பார்த்து இதோட கட்டிங்க மார்க் பண்ணுவார். அடுத்த நாள் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி அடுத்த நாள் ஈவினிங் என்னை கூப்பிட்றாரு பார்க்குறதுக்கு. நான் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு விஜயன் சார் கை கொடுத்து இதுக்கப்புறம் நீ பயங்கர பிஸி ஆகும் பாரு அப்படின்னாரு. சொல்லிட்டேன். அப்போ சொன்னேன், சூப்பர். நீ பயங்கர பிஸி ஆகும் பாரு அப்படின்னு அந்த மலையாள ஸ்லாங்லேயே சொன்னார் அவர். அவர் எத்தனை முறை பார்த்து ஆமாம் ஆமாம் எடிட்டிங் அது சொல்லிட்டார், கை கொடுத்து சொன்னார் இந்த படத்துக்கு அப்புறம் நீ பிஸி ஆகும் பாரு அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த சாங்கை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா நான் எப்படி அதை மேனேஜ் பண்ண போகிறேன்றது ஒரு டவுட்லேயே இருந்தாங்க. அதுவும் அவங்க சிம்ரனும் பின்னிட்டு இருப்பாங்க அந்த பாட்டில், 2 பேரும் பின்னிருப்பாங்க. போட்டு ஒரு டான்ஸ் இருக்கும். ஏன்னா 2 நாள் ஃபஸ்ட்டு 2 டேஸ் இவங்க வராதது தான் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருந்ததே ஒழிய அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது. பாட்டை பார்த்ததுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் அந்த பாட்டு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் ஸ்க்ரீனெல்லாம் கிழிச்சி ஒன்ஸ் மோர் கேட்டு வெற்றி தியேட்டர்லாம் ஒரே அந்த மாதிரி. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டான்ஸில் சிம்ரன் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர்டிஸ்ட். எப்படி இருந்தது அவங்களோட பணியாற்றுது? அதுக்கப்புறம் அவங்க பாட்டு நிறைய நான் பண்ணினேன். விஜய் சார் வந்து எப்படின்னா இப்போ இங்கே கம்போஸ் பண்ணும்போதே அவர் போய் கேரவனில் உட்கார்றதோ அப்படிலாம் இல்லை, அங்கேருந்தே பார்ப்பார், உட்காந்துக்கிட்டே பார்ப்பார் என்ன நான் பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணார். அவர் ப்ராக்டிஸ் பண்ணிப்பார், அதை பார்த்தே ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். இவங்க சிம்ரனும் அப்படி தான், அவங்களும் போக மாட்டாங்க. அவங்களும் என்ன கம்போஸ் பண்ணும்போதே நின்று பார்ப்பாங்க. அப்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு, அவ்வளோ ஒரு அந்த ஒர்க் மேலே இருந்தது அவங்களுக்கும், அந்த டெடிகேஷன் இருந்தது. அவங்க கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழில் டப்பும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெஸ்ட் ஆர்டிஸ்ட். அவ்வளோ ஒரு டெடிகேஷன். அவங்க சாங் கூட செட் அவுட்டு போக மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க. ஆனால் நல்ல டான்ஸர். ரமணா திரைப்படம் தான் விஜயகாந்தோட இங்கே பணியாற்றிய முதல் படம். ஆமாம் ஆமாம். ரமணாவில் வந்து ஒரு மாண்டாஜா தான் அவ்வளோ கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பண்ண இதில் நம்ம பேரரசு சார் படத்தில் அவர் ஒரு படம் பண்ணார். அப்போ தான் அவர் கூட நல்ல எனக்கு பழக வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் தங்கம்னா அப்படி ஒரு தங்கம். நான் அவர்கிட்ட நான் அந்த ஒரு 3 நாள் தான் அவரை நான் பழகினேன் அந்த டான்ஸ் அந்த டைமில் தான். ஆனால் ஒரு ஷார்ட்டும் அவர் மானிட்டரில் வந்து நல்லா இருக்குது இது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவார், நல்லா பண்ணியிருக்கீங்க, போகும்போது கை கொடுத்துட்டு போவார். திடீர்னு அடுத்த நாள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிவிடியெல்லாம் எடுத்துன்னு வருவார், பழைய டான்ஸ் எல்லாம். இது பாரு இதில் நிறைய இருக்கும், உனக்கு உன் வேலைக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அவ்வளோ டிவிடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. நான் அதெல்லாம் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கல. அப்போ நம்மளோட வேலையை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு என் தொழிலில் நான் இன்னும் சிறந்து வரத்துக்காக அவர் ஒரு வேலையை எனக்கு அதை செஞ்சாருல்ல, அது ஒரு பெரிய விஷயம். அவர் சும்மா அப்படியே வந்து ஆடிட்டு போகிறதுன்றது அது நார்மல், கரெக்ட். ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறது பாராட்டுறது அதுவும் ஓகே. அதுக்கும் மேலே அவர் வீட்டில் போய் இதெல்லாம் ஒரு வேலையாக இருந்து தேடி ஒரு நாளும் இன்னொன்று தேடுவார் போல் தெரியுது, ஏதோ மூலையில் ஒன்று கிடைக்கும் போல். பழைய டான்ஸ் இந்த படம்லாம் இருக்கும், சவுண்ட் ஆஃப் டான்ஸ் இதெல்லாம் நிறைய டிவிடிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்து இதெல்லாம் பாருங்கள் தினேஷ் மாஸ்டர், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும், உங்களை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டு தான். ஸோ அப்போ பாருங்கள் நம்ம தொழிலையும் சிறந்து விளங்குறதுக்காக அவர் மைண்டில் அது வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுத்து பாருன்னா அது அப்படி தானே நம்ம எடுத்துக்கணும். இல்லை ஆடிட்டு பாராட்டிட்டு போயிடலாம், அதுக்கு மேலே ஒரு வேலையை செஞ்சு எனக்கு கொடுத்துருக்காருன்னா அதனால அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதே மாதிரி பிரேக் டைமில் அப்படியே டான்ஸர் சாப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வருவார், சாப்பாடெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுவார். நானும் ஆச்சரியப்படுவேன், அங்கே என்ன வந்துச்சோ அதே இங்கேயும் எல்லாருக்கும் வந்துச்சா எல்லாம் பார்ப்பார். இது இல்லைன்னா இது ஏன் இல்லை, அங்கே இருக்குது இங்கேயும் எல்லாத்துக்கும் கூட அதெல்லாம் நிறைய நானே பார்த்தேன். அதெல்லாம் 1500 நடன கலைஞர்கள் வச்சுக்கிட்டு லியோ படத்துக்காக ஒரு பாடல் காட்சியை படமாக்கியிருந்தீங்க. அதில் உங்களுக்கு சவாலாக இருந்த விஷயம்னா எதை சொல்வீங்க?
டைரக்டர் தான் சார் படத்தில் ஒரே பாட்டுன்றனால கொஞ்சம் கிராண்டியராக பண்ணுவோம் அப்படின்னு டைரக்டர் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. லோகேஷ் சார் தான், அவர் தான் எனக்கு அந்த ஐடியா கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு அந்த ஃப்ரீடமும் கொடுத்தாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 500 டான்ஸர்ஸ் வச்சு தான் பண்ணோம். அந்த டெல்லியில் போய் பண்ணோம். அதோட பிகினிங் இங்கே ஒரு வீட்டில் எடுத்தோம், ஒரு ஹாஸ்டல் மாதிரி. அதோட இது கார் ஏறி உட்காந்தோன்னே வண்டி ட்ராவல் ஆகும். அப்புறம் பார்த்தா டெல்லி கிரவுண்டில், காலேஜ் கிரவுண்டில் எடுத்தோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃப்ரீடமை டைரக்டர் கொடுத்தாரு எனக்கு லோகேஷ் சார். அதுலேயும் ஒரு 500 டான்ஸர்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ என்னென்ன இப்போ ஒரு அதில் நம்ம நீங்கள் சொன்ன அந்த மெனக்கடல் அதில் என்னென்னா மாஸ்டர் படத்தில் இப்போது நான் இங்கேருந்தே இப்போ அவரை எழுப்பாட்டுறாங்க, அவர் தூங்கிட்டு இருக்காரு, நைட்டு ஃபுல்லாக இதுவாகி தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வாத்தியெல்லாம் அடித்து பார்க்குறாங்க, ஏந்திரிக்கலை. பட்டாசு கொளுத்தி பார்க்குறாங்க, ஏந்திரிக்கலை. சரி சோஃபாவோட தூக்குங்கடா கீழேன்னா சோஃபாவோட தூக்கி வராங்க, அப்பவும் அடிக்கிறாங்க, ஏந்திரிக்கலை. அப்புறம் அந்த கால் ஆடுது, சும்மா இந்த விரல் ஆடுது. அப்புறம் ஏஞ்சி உட்கார்றாரு. அப்புறம் ப்ரஷ் வருது, அங்கேயே பல்லு விளக்குறாரு. அப்புறம் இப்படின்னா ஷர்ட் வருது. இப்போ ஏஞ்சி அந்த பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே காரில் உட்காந்தோன்னா ஒரு டீ வருது. அப்புறம் கார் போகுது, அங்கே இறங்குறாரு. இறங்கி நடந்து போய் நிஜமாகவே என்னை கூப்பிட்டாங்களான்றாரு. ஆமாம் சார் அவங்க கூப்பிட்டாங்க. அப்போ ஆட ஆரம்பிக்கிறார். அப்போ ஆட ஆரம்பிக்கிறாருன்னும் போது அங்கே ஒரு மெனக்கடல் என்னென்னா, ஸோ இவ்வளவும் டைரக்டர் உட்காந்து நானும் இதெல்லாம் செட் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு காலேஜுக்குள்ளேன்னு வரும்போது எல்லாருமே மொத்தமாக ஆட மாட்டாங்க ஒரே மாதிரி. ஒரு காலேஜுன்னும் போது கரெக்ட். இப்போ மற்ற சில சாங்கில் நம்ம எல்லாருமே நம்ம பண்ண இதே எடுத்துக்கோங்களேன், மாமா மாமா என் பொண்ணை கொடு மாமா, அதில் கூட இப்போ எல்லாம் வருஷம் எல்லாம் ஆடுவாங்க. அதில் மெனக்கடலை நான் சொல்கிறேன். இந்த மெனக்கடலை என்னென்னா காலேஜுன்னு வரும்போது மொத்த பேரும் ஒன்றா ஆட மாட்டாங்க. ஸோ அவன் என்ன வருதோ அப்படி தான் ஆடுவாங்க. அவனுக்கு என்ன உடம்புல வருதோ அவங்க ஆடுவாங்க, அவனுக்கு என்ன உடம்புல வருதோ அவங்க ஆடுவாங்க. அப்படி தான் இருக்குமே வழியே எல்லாருமே ஒரே மாதிரி ஆட மாட்டாங்க. அது வேறையாக இருக்கும். அப்போ இதை தான் நம்ம பிடிச்சோம். ஒரு காலேஜுன்னும் போது இப்படி தான் இருக்கும். கரெக்ட். அப்போ பேக்ரவுண்டில் எல்லோரும் இஷ்டத்துக்கு ஆடுவோம், அவங்கவுங்களுக்கு என்ன வருதோ ஆட்டும். ஆனால் அதில் ஒரு கமர்ஷியலும் வேணும். எங்கேயாவது ஒரு இடத்துலலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆடுற மாதிரியும் இருக்கணுன்றது பிடிச்சி தான் மெனக்கடலை பண்ணி தான் அதை பிடிச்சோம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ அதே மாதிரி தான் இந்த பாட்டும் உங்கள் கூட நான் பண்ணேன். இந்த மாமா மாமா என் பாஸ் என்ற பாஸ்கரன் பண்ணும்போது அப்போ நான் கேட்குறேன். அப்போ இந்த பாட்டு ஒரு செட்டு. அப்போ நயன்தாரா மேமும் இந்த பக்கம் ஆர்யா சாரும் பண்ணோம். அப்போ ஓகே, ஆர்யா சார் இப்போ பாய்ஸோடு ஆடுறாங்க, ஓகே. இந்த பக்கம் இவர் ஆடுறாரு, ஓகே. இப்போ நயன்தாரா அவங்க மேம் ஆடுறாங்க, அவங்க ஓகே. பட் இதுக்குள்ளே ஒன்று தேவை, என்ன எடுத்துரும், ஓகே ஆடுறாங்க, இவங்க ஆடுறாங்க, இவங்களுக்குள்ளே அப்போ இதுக்குள்ளே என்ன எடுத்துகிட்டு வருது. அப்போ தான் எனக்கு இந்த பாட்டில் நீங்களாம் கூட யூஸ் பண்ணலாமான்னு கேட்டேன் நான் ராஜேஷை. பண்ணிக்கலாமா சார்? அப்போ தான் உங்களை உள்ளே கொண்டாந்து அவளை என் பொண்ணை நான் அவளை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி கடைசியில் ஒத்துக்கிறதும், அதுக்குள்ளே நடுவில் அவளை பிரித்து கூப்பிட்டு போகிறது, அவர் சோகமாக உட்கார்றது, ஒரு கதை மறந்து அந்த மெனக்கடல் தான் அது. ஸோ அப்போது வெறும் டான்ஸாக இருக்கும்போது அதில் ஒரு ஓகே பிகினிங் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்து மேலே நமக்கு ஒரே டான்ஸாக இருக்குன்னு அப்போ அதில் ஒரு கதை ஒன்று சேர்க்க அவங்களெல்லாம் உள்ளே சேர்த்து அப்போ அதுக்குள்ளே ஒரு கதையாகவும் வரும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கூடுது. அதுதான் அது. இதில் சவால் என்னென்னா 8 நாள் எனக்கு கொடுத்தாங்க, 8 நாள் பாட்டு. ஆனால் 6 நாளில் முடிச்சு கொடுத்துட்டேன். 6 நாளில் முடிஞ்சிச்சு. அது ஒரு பெரிய இது தான். அது ஜிஏ சந்தோஷப்பட்டார், பரவாயில்ல வெரி குட்னாரு. 6 நாளில் முடிச்சு கொடுத்துட்டேன். பட் இந்த சவால் என்னென்னா அத்தனை பேரையும் வச்சு நம்ம ஆட வைக்கணும், அத்தனை பேரையும் வச்சு பண்ணணும். அதில் எனக்கு ஒரு பெரிய என்னென்னா 1600 பேர் இருந்தாலுமே இவர் போய் நடுவில் ஆடுவார், ஒரே டேக்கு தான். அந்த 1600 பேரும் தெரிய மாட்டாங்க, அவர் தான் தெரிவார். அதுக்கு முன்னாடி அப்படி தெரியும், ஆனால் இவர் போய் ஆடணுன்னு இவர் தான் தெரிவாரே, அது தெரிய மாட்டேங்க. அப்படி ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு ஜி. அதனால் எனக்கு சவால் என்ன, அவ்வளோ பேரையும் நம்ம கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க மொத்த பேரையும் உள்ள செட்டுக்கு உள்ளே வர வைக்கிறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆகிடும். கரெக்ட். வர வச்சு நிற்க வைக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுத்து, இவங்களுக்கு ஒன்று யாருக்கும் பின்னாடி இருக்கவங்களுக்கு வேறு யாருக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுத்து ரிஹர்சல் பார்த்து தான் நான் இவரை வர வைக்கணும். ஆனால் ஜி முன்னாடியே வந்து உட்காந்துருவார். நான் சொல்லிவிடுவேன், ஜி அந்த மற்ற சாங் மாதிரி இல்லை ஜி, இது கொஞ்சம் டைம் ஆகும் ஜி, நீங்கள் மெதுவாக நீ பண்ணுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்றார். நீ பாட்டில் பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துட்ருக்கேன் வைப்பா. இதில் அதே மாதிரி முடிச்சுட்டு போகிறதுக்கும் இந்த பசங்க அவ்வளோ டைம் ஆகும். பிரேக்கில் போனாங்கன்னா வரதுக்கு திருப்பி 3 மணி ஆகிடும். 2 மணிக்கு விட்டால் உள்ளே வந்து சேர்த்துக்கே 3:30 ஆகிடும். 4 மணிக்கு தான் ஷார்ட் வைக்க முடியும்.
ஸோ அவ்வளோ டைம் எடுக்கும். ஏன்னா 1200 பேரும் செட்டுக்குள்ளே வந்து உன்னை நிற்க வச்சு எல்லாம் ரெடின்னு எல்லாம் பார்த்துட்டு இப்போ ஜி வருவார், கூப்பிடுவேன். ஜி வரதை பார்த்து ஏன்னு கத்திட்டு எல்லாம் பாதி பேர் உள்ளே வந்துடுவாங்க. திருப்பியும் பிடிச்சி எல்லாத்தையும் திருப்பியும் முதல்லேருந்து செட் பண்ணி அவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்கு. அடித்து நின்னவனுங்கெல்லாம் அவரை பார்த்தோன்னே ஓடி வந்துடுவானுங்க. திருப்பி அவங்கெல்லாம் பிடிச்சி எல்லாம் நிறுத்தி திருப்பி நிற்க வச்சு பார்த்து திருப்பி ஒரு 1 hour ஆகிடும், மேலே ஆகிடும். ஸோ இப்படி தான் முடித்தோம். அப்படி இருந்தும் 8 நாள் பாட்டு நான் 6 நாளில் முடிச்சு கொடுத்துட்டேன். நடன கலைஞராக இருந்து அதற்கு பின்னால் நடிகரானவர் தான் மன்சூர் அலிகான். அப்படி இருந்தும் அவரை உங்களால் ஏன் நடனம் ஆட வைக்க முடியல? டச் இல்லை, வேற ஒன்று. நல்லா ஆடி இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த சக்கு வத்தி குச்சி பாட்டெல்லாம் நல்லா ஆடி இருக்காரு. அவர் ஆரம்பத்தில் டான்சர்ஸ் யூனியனில் தான் மெம்பர் ஆனார். நிறைய பாடல்கள்லாம் ஆடி இருக்காரு. அங்கே இருந்தால் நடிக்க நிறைய மாஸ்டர்கிட்ட ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நடிப்புக்கு போனதுக்கப்புறம் இந்த டோட்டலாக அந்த டச்சே இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. இல்லைன்னா ஆடி இருப்பார். பட்டு ரிஹர்சல் ஒரு 2 நாள் கொடுத்தோம். ஆனால் முடியல. கொடுத்தோம், ஆனால் அது வரமாட்டேங்குது. நம்ம ஒன்று சொன்னால் ஆடுறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அது மாறுது, திருப்பியும் ஆடுறாரு, திருப்பியும் அது வேறையாக ஒன்று வருது. நானும் போராடி பார்த்தேன். ஒரு கட்டத்தில் 3rd BGM சிங்கிள் ஷாட் வச்சிட்டேன். யார் ஜிக்கும் மன்சூர் சாருக்கும் சிங்கிள் ஷாட் வச்சேன். எனக்கு அது வரைக்குமே ஜி போனால் ஒரே டேக்கில் ஆட்டு வந்துடுவார். ஒரே டேக் தான் வந்து அவரே மானிட்டர் பார்ப்பார். நல்லா இருக்குன்ற ஓகேவா பாரு, ஓகேன்னு. எப்போது அவருக்கு திருப்தி இல்லைன்னா தான் அவரே கேட்பார். ஒன்று பண்ணிக்கிற மாதிரி பண்ணுவார். மற்றபடி எல்லா டேக்கும் டக்குன்னு ஆட்டு வந்துடுவார். அந்த பீஜம் மட்டும் ஒன் மோர் போயிட்டே இருக்கு. தலைவர் வேற என்னமோ பின்னுறாரு. யார்? ஆனால் பொறுமையாக ஆடுறாரு விஜய் சாரும் பொறுமையாக பண்ணுறாரு. ஆனால் டைம் ஆகிட்டுருக்கு. நீங்கள் நடிக்கும்போது நல்லா பண்ணுறீங்க, அப்போ ஃபோக்கஸ் விட்டா எப்படி இருக்கும்? திருப்பி நமக்கு அதே மாதிரி வருமா தெரியாது. திருப்பி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருப்போம், எதிர்க்க இருக்கவங்க மிஸ் பண்ணுவோம். திருப்பி நல்லா பண்ணிகிட்டு இருப்போம், எதிர்க்க மிஸ் பண்ணுவோம். எப்படி இருக்கும்? வெளியில் காட்டிக்க மாட்டோம், உங்களுக்குள்ளே இருக்கும்ல. அப்போது நம்ம நல்லா பர்ஃபார்ம், திருப்பி நமக்கு அதே வரும். மானிட்டர் பார்த்தா அவ்வளோ நல்லா பண்ணியிருப்போம், திருப்பி அது வருமானு தெரியாது. கரெக்ட். அப்போ அது மாதிரி தான் என்னென்னா, அது வன்மோர் போக நமக்கு தெரியும்ல. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, எல்லாரோட இதுவும் என்ன உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் வரும்ன்றது நமக்கு தெரியும். இப்போ ஒன் மோர் போக என் முகம் மாறுது. அவர் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பார். என் முகம் மாறுது. என்னடா தப்பு பண்ணிட்டமேன்ட்டு மாறுது. அஸ்டன்ஸை பிடிச்சி இப்படி வர சொல்லி சைலண்ட்டாக திட்டுறேன். என்னடா நாங்கள் சொல்லி கொடுத்தீங்க இப்படி யாரா அப்படின்னு. ஆனால் நல்லா ஆடக்கூடியவர். ஆமாம், அதான் என்னவோ தெரில, அவருக்கு டச் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இப்போ டைரக்டர் வந்துட்டார். ஆனால் ஒன் மோர் போது அவருக்கும் முகம் மாறிடுச்சு. என்ன பண்ணலான்ட்டு இப்போ தனியாக ஆடலாமா, தனியாக ஆட வைக்கட்டுமா, ஜி மட்டும் அப்படிலாம். அப்புறம் டக்குன்னு ஐடியா வந்துச்சு, தங்கச்சி கேரக்டர் ஆட வைக்கலாம். அப்போ டேரக்டர் கேட்டால் டேரக்டர் ஓகேன்ட்டாங்க. அப்போ ஜிக்கிட்டையும் சொல்லிட்டேன் ஓகேண்ணா. அப்போ உடனே தங்கச்சி கேரக்டர் ஆட வச்சிட்டேன். பட் அப்போவும் இவரை விடலை. நான் அவரையும் நடுவில் வச்சு அவர் மேலே தான் ஆரம்பிப்பேன். அந்த பீஜமே அவர் மேலே ஆரம்பித்து அப்படியே வரும்போது தான் இவங்க ஜியும் மடோனும் ஜாயின் பண்ணி ஆடுவாங்க. அவர் நடுவில் ஆடுவார். அவர் ஒன்று பண்ணுவார். அதை பற்றி பிரச்சனை இல்லாமல் ஒன்று பண்ண சொல்லிட்டேன். அவராக ஒன்று பண்ணிக்கின்னு ஃபைனலில் மட்டும் இங்கே வந்துருங்க சார் அப்படிமே. மன்சூர் சாரை வந்து பவர் கிக்கு அப்படின்னும் போது அங்கே மட்டும் வந்துருங்க சார். கரெக்டாக வந்துட்டார், முடிச்சிட்டேன். அப்பா சங்கடப்பட்டாரா? கொஞ்சம் சங்கடப்பட்டார். நமக்கு இன்னொன்று டைம் ஃபேக்ட்டும் ஒன்று டைம் ஆகுது. இன்னொன்று ஒன் மோர் போகும்போது அது நம்ம மனசுக்கு தெரியுது. அது எத்தனை தடவை ஒன் மோர் போனாலும் அது இப்படி தான் வரும்னு ஒரு விஷயம் தெரியுது. அப்போ நம்ம அதை மாற்றி பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். நம்ம அதிலே இல்லை, அது வர வரைக்கும் நம்ம விடக்கூடாதுன்னு இருந்தால் சாயந்தரம் ஆகிடும், பேக்கப் ஆகிடும். அப்புறம் அடுத்த நாள் வந்து அதே தான். அதனால் அது வரல அப்படின்னும் போது அதை சரி பண்ணிக்கிட்டு அடுத்ததுக்கு போகிறது தான் புத்திசாலித்தனம். அது வந்தால் தான் நான் போவேன்ட்டு உட்கார்றது தெரில. எனக்கு அப்படி பழக்கம் இல்லை, அப்படி பழகலை. அதனால் அவர்கிட்டையும் சொல்லிவிட்டு, ஆனால் நான் கொஞ்சம் இதை மாற்றி பண்ணிக்கிறேனே, உங்கள் மேலே தான் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு அண்ணங்கிட்ட அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஆனால் இருக்கும். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.